இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போட் பிராண்ட்ல நான் வாங்கின டைப் சி கேபிள். இதோட விலை 100 ரூபாய். ஆனா இந்த லாஸ்ட் 1.5 வருஷம் பீரியட் ஆஃப் டைம்ல இந்த கேபிளுக்கு நான் 2 தடவை வாரண்டி கிளைம் பண்ணிட்டேன். 2 தடவையுமே எனக்கு பிராண்ட் புது ப்ராடக்ட் அனுப்பி வச்சுட்டாங்க. எப்படி? அண்ட் இந்த வாரண்டி கிளைம், வாரண்டி பீரியட்லாம் சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? உங்க ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அதை எப்படி நீங்க கிளைம் பண்றது, உங்க மணி எப்படி சேவ் பண்றது, அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த போட் ப்ராடக்ட்டுக்கு நான் எப்படி வாரண்டி கிளைம் பண்ணேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வாரண்டி அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சிம்பிளா பார்த்துருவோம். பொதுவாக வாரண்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ப்ராமிஸ். இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸை விற்கும்போது எங்களோட ப்ராடக்ட் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும், இதில் எந்த வித ஒரு ப்ராப்ளம் வராது, நீங்கள் நம்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பார்த்தீங்கன்னா வாரண்டி. பட் இந்த மாதிரியான வாரண்டியுமே அவங்களால லைஃப் டைம் கொடுக்க முடியாது, குறிப்பிட்ட ஒரு டைமுக்கு தான் கொடுக்க முடியும். பிகாஸ் லைஃப் டைம்னு கொடுத்துட்டு அது ஒரு இன்ஃபினிட்டி லூப் மாதிரி, ஒரு ப்ராடக்ட் வாங்கினா திரும்ப வாரண்டி கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் அப்படி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு மாதிரி 6 மந்த் கொடுப்பாங்க, 1 இயர் தருவாங்க, இல்லை 2 இயர்ஸ், இல்லை 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்னு கூட வாரண்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான வாரண்டி பீரியட்ல நம்மளோட ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நம்ம அந்த பிராண்டை கான்டாக்ட் பண்ணி ஒன்று அந்த ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ்மெண்ட் வாங்க முடியும், இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான ஃப்ரீ சர்வீஸ் நம்ம அவைல் பண்ணிக்க முடியும். இதுதான் வாரண்டியில் நம்மளுக்கு பொதுவாக கவர் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் நம்மளுக்கு வாரண்டி ப்ரொவைட் பண்ணும்போது அதில் சில ரூல்ஸும் வச்சிருப்பாங்க. அதில் சில ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் டேமேஜ் ஆயிருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு மொபைல் வாங்கியிருக்கலாம், ஒரு கேபிள் வாங்கியிருக்கலாம், ஒரு கீபோர்டு வாங்கியிருக்கலாம், ஒரு மவுஸ் வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கும்போது அதில் உண்மையாகவே ஏதாவது பிசிக்கல் டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. வாட்டர் டேமேஜ் ஆயிருந்த வாரண்டி கிளைம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அது தப்பா நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்க, அதாவது ஒரு விஷயத்தை இவ்வளவு வாட்ஸ்ல தான் நீங்க ரன் பண்ணணும் இருக்கும்போது அதோட அதிகமான வாட்ஸ் கொடுத்து அந்த ப்ராடக்ட் போஞ்சிருச்சு அப்படின்னாலும் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸுக்கு உங்களுக்கு வாரண்டி அப்படிங்கிறது கிளைம் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ வாரண்டி அப்படிங்கிறது சிம்பிள் வேர்ட்ஸ்ல இதுதான். ஒரு பிராண்ட் நம்மளுக்கு ப்ராடக்ட் செல் பண்ணும்போது எங்களோட ப்ராடக்ட்ல எந்த வித ப்ராப்ளமும் சீக்கிரம் வராது, அப்படி வந்தா நாங்கள் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவோம், இவ்வளவுதான். பட் இங்க இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலருக்குமே இந்த வாரண்டியில அவேர்னஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, திடீர்னு ஒர்க் ஆகல அப்படின்னா அந்த ப்ராடக்ட் தூக்கி போட்டுட்டு வேற ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க, இல்ல அந்த ப்ராடக்ட் வாரண்டியில இருக்கும்போதே ஒரிஜினல் பிராண்ட் சப்போர்ட் ஆர் சர்வீஸ் சென்டர் போகாம வெளியே தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர் கிட்ட கொடுத்து எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகாம போயிடுச்சுன்னா அதை அவங்க யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்றது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையுமே இந்த ப்ராடக்ட்டை நீ யூஸ் பண்ணாத, அது சீக்கிரம் வந்து ஒர்க் ஆகாம போயிடும், அந்த பிராண்டை நீ வாங்காத, இப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸும் போயிடும். ஸோ முக்கியமான சொல்ல வரது என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க, அதுல வாரண்டி அப்படிங்கிறது எத்தனை வருஷம் கொடுக்குறாங்களோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அந்த பிராண்டை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அது வந்து மெயிலே இருக்கலாம், இல்லை லோக்கல் சர்வீஸ் சென்டர்ல கூட நீங்க டைரக்டா அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த வாரண்டி பீரியட் ஆஃப் டைம்ல உங்க சைடு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை, அந்த ப்ராடக்ட்ல தான் ஃபால்ட் அப்படின்னா நிச்சயமா அவங்க அதுக்கான சப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இனிமேல் நீங்க ஏதாவது ப்ராடக்ட் வாங்குனீங்கனாலும் அதில் வாரண்டி எவ்வளவு இருக்கு, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை போய் வாரண்டி கிளைம் பண்ணிருங்க. பட் இப்போ நம்மளோட கேஸ்க்கு வரும். நான் இந்த கேபிள் எப்படி லாஸ்ட் 1.5 இயர்ஸ்ல 2 தடவை வாரண்டி கிளைம் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்ல போறேன். அதுலயும் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாரண்டி கிளைம் பண்ணும்போது இதுல ஒரு ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. பொதுவாக ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒரு ப்ராடக்ட் தப்பா வந்து பார்த்துருப்பீங்க, வாரண்டி கிளைம் போய் ரீப்ளேஸ்மெண்ட் வந்த ப்ராடக்ட் தப்பா வந்து பார்த்துருக்கீங்களா? எனக்கு வந்துச்சு. அதை எப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்றேன். இப்போ நம்ம போட் பிராண்ட்ல எப்படி வாரண்டி கிளைம் பண்றதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி தான் எல்லா பிராண்டுக்குமான்னு கேட்டா அப்படி இல்லை, ஒவ்வொரு பிராண்ட்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். போட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெப்சைட்லேயே போய் நீங்க வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். இதுவே வந்து சில பிராண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் நீங்க போற மாதிரி இருக்கும், சில பிராண்ட்ஸ்ல மெயில் அனுப்பி அவங்க கிட்ட இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் கேட்கற மாதிரி இருக்கும், நீங்க உங்களோட கை காசு போட்டு ஷிப் பண்ற மாதிரி இருக்கும். இப்படி வாரண்டி அப்படிங்கிறது பல்வேறு விதமா இருக்கு. இப்போ நம்ம போட்ல எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இங்க நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டினுடைய போட் டைப் சி A320 ஆர் A325 இந்த மாடல் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ இதோட விலை 199 ரூபா இருக்கு. பட் நான் வாங்க போது இதோட விலை வெறும் 99 ரூபா, அதாவது 100 ரூபா. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் நான் எப்போ ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 9, 2023 அப்படிங்கிற ஒரு டைம்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ப்ராடக்ட்டுமே டெலிவரி ஆயிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு எனக்கு எப்போ ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, November 1, 2023 அந்த டேட்டில் தான் எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது எனக்கு வந்துச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, டேட்டா சிங்க் இஷ்யூ. அதாவது நீங்கள் உங்கள் மொபைலில் உங்கள் பிசி கூட அந்த கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பப்போ டேட்டா சிங்க் இஷ்யூ இருந்துச்சு. சில நேரம் கனெக்ட் ஆகும், சில நேரம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஏதாவது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. புது கேபிள் வாங்கும்போது எந்த ஸ்பீட் இருந்துச்சோ அந்த ஸ்பீட் எனக்கு கண்டினியூவாக இல்லை. ஸோ இந்த மாதிரி எனக்கு டேட்டா சிங்க் இஷ்யூ இருந்ததுனால இதுக்கு வாரண்டி கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போட் வெப்சைட்ல போயிருந்தேன். வாரண்டியுமே கிளைம் பண்ணிட்டேன். பட் அங்கே தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் ப்ராடக்ட் அனுப்புனது November 1, 2023. ஸோ அந்த டேட்ல தான் நான் வாரண்டிக்காக சப்மிட் பண்ணியிருந்தேன். என்கிட்ட ப்ராடக்ட்டும் வாங்கிட்டு போனாங்க. அண்ட் 3ஆம் தேதி எனக்கு
எனக்கு ஒரு மெயில் வந்துருந்துச்சு, உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஷிப் பண்ணிடும், உங்களுக்கு புது ப்ராடக்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி மெயில் வந்துச்சு. அண்ட் 5ஆம் தேதி எனக்கு புது ப்ராடக்ட்டும் டெலிவரி ஆச்சு. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னன்னா, டைப் சி கேபிள் வர வேண்டிய இடத்துல எனக்கு வந்தது என்னமோ மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். எஸ், அனுப்பி வச்சது என்னமோ டைப் சி கேபிள், ஆனால் வந்தது மைக்ரோ யூஎஸ்பி கேபிளாக இருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த இதை ஃபுல்லாக இமேஜ் எடுத்து நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது வீடியோவும் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் அது இல்லாமல் இமேஜஸ் எல்லாமே எடுத்து அகைன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கே ஸ்க்ரீனில் தெரிய இந்த மெயில் ஐடிக்கு நான் அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். என்னென்ன அனுப்பி வச்சிருந்தேன் அப்படின்னா, ரீசெண்டாக நான் வாரண்டி கிளைம் பண்ணேன், எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் வந்துச்சு, பட் வர வேண்டிய இடத்துல டைப் சிக்கு பதிலாக மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்துச்சு அப்படிங்கிறத கதையை எழுதி அவங்களுக்கு அனுப்பி வச்சுட்டேன். இதை நான் அனுப்பி வச்ச டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி டெலிவரி ஆன அதே டேட்டில். அண்ட் அகைன் எனக்கு அன்னைக்கு ரிப்ளையும் வந்துருச்சு. என்னன்னா, உங்களுக்கு வந்து ஷிப்மெண்ட்டோட பாக்ஸை மொத்தமாக இமேஜ் எடுத்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி தான். நானும் அதை எடுத்து உடனே அனுப்பியிருந்தேன். பட் அதுக்கப்புறம் ரிப்ளையே இல்லை. ஸோ ரிப்ளையே இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் 7ஆம் தேதி மறுபடியும் அவங்க கிட்ட எனக்கு எந்த வித ரிப்ளை இல்லைன்னு சொல்லி ஒரு மெயில் போட்டிருந்தேன். அதுக்கு 8ஆம் தேதி அவங்களுமே பார்த்தீங்கன்னா, உங்களோட இஷ்யூ வந்து நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு 24 ஹவர்ஸில் வந்து ரிப்ளை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் அனுப்பியிருந்தாங்க. அண்ட் 10ஆம் தேதி அவங்களே இந்த இஷ்யூவை செக் பண்ணிட்டு, ஓகே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு ப்ராடக்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்காக அனுப்பியிருந்தாங்க. என்னோட ப்ராடக்ட்டுமே வந்து வாங்கிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக 16ஆம் தேதி ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்டான போட் டைப் சி கேபிள் என் கைக்கு வந்துச்சு. ஸோ மொத்தமாக 16 நாள் இந்த வாரண்டி கிளைமுக்காக சுற்றிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாள் தான். பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடந்ததுனால 16 நாள் ஆயிடுச்சு. அண்ட் இதெல்லாம் நடந்து 10 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம செப்டம்பர் 2024 இருக்கோம். இப்போ எனக்கு அகைன் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு இதே கேபிளில். என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேவ் டேட்டா சிங்க் இஷ்யூ தான் அகைன் வந்துச்சு. இது ஏன்னு தெரியல, இந்த ப்ராடக்ட்டோட ஃபால்ட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அகைன் எனக்கு டேட்டா சிங்க் இஷ்யூ அப்படிங்கிறது வந்துச்சு. பொதுவாக பலரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, வாரண்டி அப்படிங்கிறது ஒன் டைம் தான் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1 இயர் பீரியட் ஆஃப் டைமில் வாரண்டி அப்படிங்கிறது ஒன் டைம் கிளைம் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சுன்னு. பட் அப்படி கிடையாது. எல்லா பிராண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமில் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும், உங்கள் சைடு நியாயம் இருந்துச்சுன்னா. அதாவது ஒரு ப்ராடக்ட் வாரண்டி கிளைம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அகைன் ஏதாவது ஒரு ஃபால்ட் வருது அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் அகைன் இந்த ப்ராடக்ட் நம்ம வாரண்டி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வெப்சைட்டில் போய் நான் ரிஜிஸ்டர் பண்ணேன். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் கூகுளில் போய் ஜஸ்ட் போட் வாரண்டின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய லிங்கையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு போட் ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். இதில் கீழே ப்ராடக்ட் குரூப்னு இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. இயர்ஃபோன்ஸோ ஸ்பீக்கர்ஸோ இல்லை கேபிள்ஸோ எதாக இருந்தாலும், நமக்கு இங்கே கேபிள், அதனால நான் கேபிள் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கீழே ப்ராடக்ட்னு இருக்கும். அந்த இதில் நீங்கள் வச்சுக்கூடிய ப்ராடக்டோட நேம் என்ன அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்க. அதாவது அந்த ப்ராடக்ட்டை மட்டும் சர்ச் பண்ணாமல் அதோட மாடல் நேமே சர்ச் பண்ணி அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே என்னோட மாடல் வந்து இதான். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே பின்கோட், நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா என்னவோ அந்த பின்கோடை என்டர் பண்ணி கீழே இருக்கிற செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, இதெல்லாம் பேசிக் டீடைல்ஸ் கொடுத்து கீழே ஓடிபியுமே நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே வெரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட அட்ரஸ் ஃபுல்லாக நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் முக்கியமாக ப்ராடக்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட்டில் என்ன ப்ராப்ளம். இப்போ நான் வச்சிருக்கக்கூடிய கேபிள் அப்படிங்கிறனால எனக்கு சிங்க் இஷ்யூ இருக்கிறதுனால சிங்க் இஷ்யூ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வச்சுக்கக்கூடிய ஸ்பீக்கராக இருக்கலாம், இயர்ஃபோன்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா அதில் என்ன ப்ராப்ளமோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இதை வந்து இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சேம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் பிளாட்ஃபார்மில் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து பை பண்ணீங்க அப்படிங்கிறத என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். போட்டோட அஃபிஷியல் வெப்சைட், அமேசான், ஃப்ளிப்கார்ட், இல்லை நீங்கள் வந்து லோக்கலாக ஏதாவது ஒரு கடையில் போய் வாங்கியிருந்தீங்கன்னா ஆஃப்லைன் ரீட்டைலர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். நீங்கள் வாங்கின அந்த ப்ராடக்ட்டுக்கான பில் உங்கள் கையில் இருந்தால் அதை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களால் வாரண்டி கிளைம் பண்ணிக்க முடியும். அதை எங்கே அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே bill/invoice அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். இதில் நீங்கள் போய் உங்கள் பில்லை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்கன்னா பில்லை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா ஜஸ்ட் உங்களோட ஆர்டர் செக்ஷனில் போய் அந்த ஆர்டரில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் இன்வாய்ஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட இன்வாய்ஸுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் இன்வாய்ஸ் டேட் இருக்கும். இன்வாய்ஸ் டேட் எதை கொடுக்கணும்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பில்லை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்டர் டேட் அண்ட் as well as இன்வாய்ஸ் டேட்டுன்னு 2 டேட் இருக்கும். அதில் இன்வாய்ஸ் டேட்டை தான் இந்த ஃபீல்டில் ஃபில் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்குற பில்லில் கீழே இன்வாய்ஸ் டேட் எங்கே இருக்கோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் கீழே சீரியல் நம்பர் கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷனல் தான் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் கொடுக்கணுங்க அவசியம் இல்லை. மேக்ஸிமம் கொடுக்காமலே விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அண்ட் கீழே ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இதில் ஜஸ்ட் வந்து சிம்பிளாக இந்த ஏதாவது ஒரு 2-3 வேர்ட்ஸ் போடாமல் உங்களோட ப்ராடக்ட்டில் ஒரிஜினலாகவே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத இங்கே ஒரு 4-5 லைனில் எழுதுங்க. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Meanwhile, அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு
அண்ட் ஃபைனலாக கீழே ஐ அக்ரி வித் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து சப்மிட்டுமே கொடுத்துருங்க. அண்ட் அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நம்பரும் ஜென்ரேட் ஆயிருக்கும். இதை நீங்கள் உங்களுக்கு மெயிலையுமே வந்துடும். ஆர் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நம்பர் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவங்களோட மெயிலில் காண்டாக்ட் பண்ணி இதுக்கான சொல்யூஷன் கேட்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிக்கெட் நம்பரை வச்சு நீங்கள் அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி ஈஸியாக கேட்டுக்க முடியும் உங்களோட இஷ்யூவை. அண்ட் இதுக்கப்புறம் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு மேக்ஸிமம் மெயிலில் தான் வரும். உங்களோட மெயில் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அவங்களோட ப்ராடக்ட் எங்கே போயிருக்கு, அவங்கள ரீச் பண்ணிருச்சு, அவங்க செக் பண்ணிட்டாங்களா, அந்த ப்ராடக்ட்ல எதுவும் உண்மையாகவே ப்ராப்ளம் இருக்கா, அண்ட் அவங்க அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா, டிஸ்பேச் ஆயிருச்சா, எப்போ டெலிவரி ஆக போகுது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு மெயிலில் தான் வரும். அதே மாதிரி தான் எனக்குமே வந்துச்சு. ஒன்ஸ் அவங்க செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்ட் டிஸ்பேச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு ப்ராடக்ட்டுமே டிஸ்பேச் ஆச்சு, எனக்கு டெலிவரியுமே ஆயிடுச்சு. பட் இந்த ஒரு விஷயத்தில் போட்டை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா பல பிராண்ட்ஸ் வந்து இந்த வாரண்டி அப்படிங்கிறத வெறும் கண் தொடப்புக்கு வச்சிருந்தாலும் போட்டில் நான் பார்த்த வரைக்கும் எனக்கா இருக்கட்டும், என் கிளாஸ்மேட்ஸ்க்காக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே போட்டில் வந்து வாரண்டி கிளைம் அப்படிங்கிறது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. சிலருக்கு வந்து இதில் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் ஏன் அப்படின்னா அவங்க அனுப்பக்கூடிய ப்ராடக்ட்டில் உண்மையாக ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்து நான் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குமே வாரண்டி கிளைம் பண்ணுறது ட்ரை பண்ணாதீங்க. அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்ச ஸ்டெப்ஸ் எல்லாமே போட் பிராண்டில் இருக்கக்கூடிய வாரண்டி கிளைமுக்கு தான். இதே மாதிரி வேற ஒரு பிராண்ட்ஸுக்கு மாறும். நான் வீடியோவில் ஏற்கனவே சொன்னது போல. ஸோ உங்களோட பிராண்டுக்கு எப்படி வாரண்டி கிளைம் பண்ணுறதுங்கிறது அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஆர் அவங்க கொடுக்கக்கூடிய மேனுவல்லே இருக்கும். அதை நீங்கள் ஒன்ஸ் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வாரண்டி கிளைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.